லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் களத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆனந்தி இனி தொடர்வார். ஆனந்தி, நீங்கள் தொடரலாம். நன்றி தௌஃபிக். இன்னைக்கு காலையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்கியது. தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்துட்டு இருந்ததை நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டும் இருக்கும். நம்மளுடைய செய்தியாளர்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்து அங்கு கள நிலவரம் என்ன என்பது தொடர்பான தகவல்களையும் தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா துறவி அப்படிங்கிற வாக்குச்சாவடியில தான் இருக்கிறோம். இங்க இப்ப இந்த நேரத்துல பெரும்பாலான வாக்காளர்கள் யாருமே வரல. ரொம்ப ரொம்ப குறைவாக 1-2 அந்த மாதிரியான வாக்காளர்கள் தான் வாக்குகளை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. வாக்குப்பதிவு நேரமும் நிறைவடைஞ்சிருக்கு. மணி 6 ஆயிடுச்சு. மற்ற வாக்குச்சாவடிகள்ல என்ன நிலவரம் என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் சந்தானத்திடம் பேசலாம். சந்தானம், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? 5 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக 77.73 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதன் பிறகு வரக்கூடியவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும். அங்கு அந்த மாதிரி யாராவது வந்திருக்கிறாங்களா? எவ்வளவு வாக்காளர்கள் அங்க வாக்கு செலுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஸ்ரீதர், நீங்க வாக்கு எண்ணும் மையத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பனையபுரத்துல ஏன்னா நம்ம 7 மணிக்கு பிறகு அனைத்து விவிபேட் இயந்திரங்கள், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அந்த பகுதிக்கு தான் எடுத்து செல்லப்பட இருக்கு. அங்க என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? அங்க இப்ப எப்படி அதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீதர்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தமிழகத்தை உற்று நோக்கி வைக்கிறது. அந்த அளவுக்கு இந்த இடைத்தேர்தல் மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு இது வெற்றி தருமா, எதிர்கட்சிக்கு வெற்றி தருமா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்த வேளையில் இந்த இடைத்தேர்தல் மிக அமைதியாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக நாம் பனையபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் இருக்கிறோம். இந்த காட்சியை நாம் பார்க்கலாம். தற்போது தேர்தல் முடிக்கப்பட்டு அந்த சீல் வைக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த முகவர்களுக்கு முன்பாக அலுவலர்கள் அதை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இதே பள்ளி தான் வாக்கு எண்ணும் மையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அனைத்தையும் கண்காணிப்பதற்காக 30 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த 30 சிசிடிவி கேமரா மூலியமாகவும் கண்காணிக்கப்படுகிறது. இந்த பனையபுரம் பள்ளியில் தான் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக வாக்கு எண்ணும் தினத்தன்று மிகப்பெரிய அளவில் கூட்டம் வரும் என்ற காரணத்தினால் போலீசார் முன்கூட்டியே அதிக அளவு இங்கே போலீசார் குவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தற்போதே பாதுகாப்பு பணிக்காக அதிக போலீசார் இங்கே குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று. இன்று மாலையில் 6 மணிக்கு முடிந்த பிறகு இந்த 276 வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த வாக்குப்பெட்டிகள் இங்கே கொண்டு வரப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டு இங்கு வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பள்ளியில் ஒரு பக்கத்தில் வாக்குச்சாவடியில் தற்போது வாக்காளர்கள் யாரும் வராத காரணத்தால் சரியாக 6 மணிக்கெல்லாம் முகவருக்கு முன்பாக இந்த வாக்குப்பெட்டிகளை தற்போது சீல் வைக்கும் பணி என்பது நடைபெற்றும் முதல் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீல் வைக்கப்பட்ட பிறகு உடனடியாக இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு இது கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் 276 வாக்குச்சாவடி இருக்கும் இந்த இயந்திரங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியும் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 எஸ்பிக்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த பணிகள் மேற்கொள்ளும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸ்ரீதர், நீங்க குறிப்பிட்ட மாதிரியே அனைத்து வாக்குச்சாவடிகள்லையுமே வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு சீல் வைக்கும் நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த துறவி இந்த வாக்குச்சாவடியிலையுமே
வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு சீல் வைக்கும் பணிகள் தொடங்கிருச்சு. அடுத்ததா செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், நீங்க இருக்கக்கூடிய காணை அந்த வாக்குச்சாவடி பகுதியில வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணிகள் தொடங்கிருச்சா, இல்ல வாக்கு செலுத்துவதற்காக யாராவது அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஆனந்தி, இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த காணை ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் 3 வாக்குச்சாவடிகள் இருக்குது. 3 வாக்குச்சாவடியும் பதற்றமான வாக்குச்சாவடி என கண்டறியப்பட்டு பாதுகாப்பு அதிகமாக போடப்பட்ட ஒரு வாக்குச்சாவடி. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 3 வாக்குச்சாவடிகளை சேர்த்து 3000 வாக்குகள் இருக்கின்றன. அதில் 2400 வாக்குகள், கிட்டத்தட்ட 77% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சரியாக 6 மணிக்கெல்லாம் இந்த வாக்குச்சாவடியினுடைய அதிகாரி வாக்குப்பதிவு மையத்திற்குள்ள இருந்த வாக்காளர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டு மற்ற எவரும் இல்லாத யாரையும் அனுமதிக்க கூடாது என வாக்குப்பதிவு மையத்தினுடைய கதவுகளை பூட்டினார். உள்ளே இருந்த ஒரு சிலர் மட்டும் சரியாக 6 மணிக்கெல்லாம் வாக்கு செலுத்திவிட்டு வெளியே சென்ற பின்பு தற்போது இந்த சீலிடக்கூடிய பணிகளை தொடங்கியிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்கிறோம். பூத் முகவர்கள் கட்சியினுடைய பாமக, அதே போன்று திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியினுடைய பூத் முகவர்கள் முன்னிலையில் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது பிரிக்கப்பட்டு அதனை சீல் செய்யக்கூடிய பணிகள் நேரடியாக நம்ம காட்சிகளில் பார்க்க முடியும். நம்மளால நேரடியாக பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக இந்த 3000 வாக்குகளில் 7300க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகி நிலையில் 6 மணிக்கு மேலே யாரும் இல்லை. இருந்தால் டோக்கன் வழங்குவதற்கான ஏற்பாடு பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருந்தாங்க. இருப்பினும் 6 மணிக்கு மேலே பொதுமக்கள் யாரும் வராத காரணத்தால் தற்போது வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்து இந்த பகுதியில் சீல் வைக்கக்கூடிய பணி என்பது பூத் முகவர்கள் முன்னிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தொடங்கி இருக்கிறதானது. சந்தானம், இப்ப சீல்விடும் பணிகளின் போது முகவர்கள் கண்டிப்பாக கூட இருப்பாங்க. ஆனா எந்தவித ஒரு வாக்குவாதமோ தள்ளுமுள்ளோ ஏற்படாத வகையில உள்ளேயும் காவலர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதே போல எத்தனை மணிக்கு இங்க இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் வாக்கு எண்ணும் மையமான பனையபுரத்துக்கு கொண்டு செல்லப்படும்? நிச்சயமா இப்போ நம்ம வாக்கு எண்ணக்கூடிய அடுத்த கட்டமாக இப்போ சீல் வைக்க பணி என்பது ஒவ்வொரு பூத்லேயுமே நடைபெற்று முடிஞ்சிருக்கும். நடைபெற்று முடிந்த பின்பு ஒட்டுமொத்தமாக இது எப்படின்னா 16 ஜோன்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. விக்கிரவாண்டி தொகுதி இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 16 ஜோன்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. 16 ஜோன்களுக்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு வாகனம் என ஏற்கனவே வாகனங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த வாகனம் ஒவ்வொரு ஜோனுக்கு இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்களுக்கு சென்று ஒவ்வொரு மையத்திலிருந்தும் அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்களை எடுத்து வைத்து ஒவ்வொரு ஜோன் அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய எல்லா வாக்குப்பதிவு மையங்களையும் இந்த வாக்குப்பதிவு முடிவடைந்து அந்த சீல் வைக்கக்கூடிய பணிகள் முடிந்தால் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஏற்றிட்டு பனையபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மையத்திற்கு கொண்டு வரப்படும். இங்க நம்ம இருக்கக்கூடிய காணைப்பகுதி பொறுத்தவரையிலும் பூத் முகவர்கள் இடையே எந்த ஒரு பிரச்சனையும் தற்போது வரை இல்லை. இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு பதற்றமான வாக்குச்சாவடி என கண்டறியப்பட்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தல் காரணமாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் இருக்காங்க. எனவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தற்போது பூத் முகவர்கள் முன்னிலையிலே அந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனந்தி, சந்தானம், இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 77.73% வாக்குகள் பதிவாகி இருக்கு. ஆனா நம்ம காலையில இருந்தே நிறைய வாக்காளர்கள் வாக்களிச்சதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா யாருடைய வாக்குகள் அதிகமாக இருக்கு? குறிப்பா முதியவர்கள் அல்லது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இல்ல யங்ஸ்டர்ஸ், இல்ல பெண்கள், அந்த மாதிரி யாருடைய வாக்குகள் அதிகம் பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகளிருடைய வாக்குகள் ஆண்களுடைய வாக்குகளை விட அதிகமாக பதிவாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக நம்ம காலையிலிருந்து பார்க்கும்போது முதற்கட்ட வாக்காளர்கள் அப்படின்னு முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக தான் இருந்தது. முதியோர்கள் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 103 வயதுடைய ஒரு மூதாட்டி கூட நேரடியாக வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். வயது முதிர்ந்தவர்கள் காலை 6 மணிக்கு முன்பே கூட இந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு வாக்கு செலுத்திய நிகழ்வுகள் என்பது நம்ம பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல பெண்கள் மிக அதிக அளவில் வாக்கு செலுத்தியிருக்காங்க. 3 மணி நிலவரப்படி கொடுத்திருக்கக்கூடிய எண்ணிக்கையில் ஒட்டுமொத்தமாக ஆண்கள் 73,781 பேரும், மகளிர் 78,949 நபரும், அதே போன்று 3ஆம் பாலினத்தர் ஒரு நபர் என ஏற்கனவே ஆண்களை விட மகளிர் அதிகமாக வாக்கு செலுத்தினாங்க.
அதே போன்று சராசரி வயது வாக்கு செலுத்தியவர்களுடைய சராசரி வயது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 35க்கு மேற்பட்ட வயதுக்கு மேற்பட்ட நபர்களுடைய வாக்கு எண்ணிக்கை தான் அதிக அளவில் இருக்கிறதையும் நம்மளாலையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம நீங்க சொன்ன போல 77% என்பது கூறப்பட்டிருந்தாலும் கூட இறுதி எண்ணிக்கையில் அது ஒரு 3லிருந்து 4% அதிகரித்து ஒட்டுமொத்தமாக இந்த 80% நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த இடைத்தேர்தல் பொது தேர்தலில் கூட விக்கிரவாண்டி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் 80% பொதுவாகவே வாக்கு சதவீதம் என்பது இருக்கும். அந்த வகையில தான் தற்போது வாக்கு சதவீதமும் 80 எண்ணிக்கையோடும் நம்ம பார்க்கிறோம். இந்த நம்ம இருக்கக்கூடிய காணை பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரம் முழுமையாக சீலிடப்படக்கூடிய பணிகள் என்பது முடிவடைந்திருக்கிறது. ஆனந்தி, நீங்க குறிப்பிட்ட மாதிரியே சராசரியாக அதிகமான வாக்குகள் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா 30 வயதை கடந்தவர்கள், அவர்களுடைய வாக்குகள் தான் அதிகமா பதிவாகி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. களத்துல இருந்து தகவல்களை இன்னைக்கு காலையில இருந்து தொடர்ச்சியாக நீங்க வழங்கிட்டு இருந்தீங்க. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். தொடர்ந்து செய்தியாளர் ஸ்ரீதரிடமும் பேசலாம். ஸ்ரீதர், வாக்குப்பதிவுக்கு சீல் வைக்கும் பணிகள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே நடந்துட்டு இருக்கு. சில வாக்குச்சாவடிகள்ல முடிவடைஞ்சிருக்கு. இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு சீல் வைக்கும் பணிகள் எப்படி நடக்கும்? அது நடக்கும்போது யாரெல்லாம் உடன் இருப்பார்கள்? அது மட்டும் இல்லாம இன்று காலை முதலே 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைஞ்சிருக்கு. காலை முதல் எப்படி இந்த வாக்குப்பதிவு நடந்துச்சு? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நியாயமான முறையில நடக்குமா, நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கு, சில இடையூறுகள் எல்லாமே ஏற்பட்டிருந்தது. அது குறித்த தொகுத்து ஏதாவது சொல்ல முடியுமா? இடைத்தேர்தல் என்றாலே மிகப்பெரிய சர்ச்சையில் தான் அது செல்லும் எப்போதும். அதுபோல் தான் இந்த தேர்தலும் முறையாக நடைபெறுமா, சுதந்திரமாக நடைபெறுமா என்று பல்வேறு கேள்விகளுடன் நடைபெற்றது. ஆனால் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 104 ஊராட்சிகள், ஒரு பேரூராட்சி என மொத்தமாக 2,37,040 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். ஆனால் பெரிய அளவு பெண்கள் தான் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பதை நம்மளால் பார்க்க முடிந்தது. அதிலும் குறிப்பாக முதியவர்கள் அதிகமாக நின்றிருந்தார்கள். காரணம், அவர்கள் எங்கள் வாக்கை நாங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதற்காக முதியவர்களும் மூதாட்டிகளும் அதிகமாக நம்மளால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த 276 வாக்குச்சாவடிகளும் அமைதியாக நடத்துவதற்காக காவல்துறை பெரிய அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அதே சமயத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 44 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு அது கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. ஒரு சில பிரச்சனைகளை தவிர மிகப்பெரிய அளவில் தான் அமைதியாக ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டது. சரியாக 6 மணி வரைக்கும் வாக்காளர்கள் உள்ளே வந்தால் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஒருவேளை அவர்கள் 6 மணிக்கு பிறகு காத்திருந்தால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அதன் பிறகு வருவர்களுக்கு அங்கே அனுமதிக்கப்படவில்லை. நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சரியாக 6 மணிக்கு வாக்காளர்கள் யாரும் வராத காரணத்தினால் சரியாக முகவர்கள் முன்பாக இதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டு வாக்காளர்கள் யாரும் வரவில்லை, எனவே நாங்கள் சீல் வைக்கிறோம் என அலுவலர் தெளிவித்து அதன் பிறகு அதை சீல் வைக்கும் பணி சரியாக 6 மணிக்கு முடிவடைந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வாக்கு எண்ணும் மையத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் தான் 276 மையங்களில் நடைபெற்ற அந்த வாக்குப்பெட்டிகள் இங்கே கொண்டு வரப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி 30 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்று. இதன் பிறகு வாக்கு எண்ணும் தினத்தில் அதுவரைக்கும் யாருமே இங்கே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலையுமே புதிய தலைமுறை திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கு. தேர்தலின் போது நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே, மிக துல்லியமான விஷயங்களையுமே மக்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து தினந்தோறும் இந்த தேர்தல் தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக புதிய தலைமுறை வழங்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இப்ப நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸோட நான் மீண்டும் இணையறேன் தௌஃபிக். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.